நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் சாதிச்சிருக்காங்க, நீட் எக்ஸாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா 1975 அப்போது நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. இந்த இந்திரா காந்தி ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது என்ன சட்டம்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் வச்சுக்க கூடாது, அதை மத்திய அரசு தான் கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, பஞ்சாப், ஆந்திரா, கர்நாடகா, பீகார் அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்லேயும் கல்வி சிஸ்டத்தை இந்த மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தாங்க. பணம் எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்கணும். கல்வி அதுவும் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்கணும். துறைமுகம் அதுவும் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்கணும். சுகாதாரம் அதுவும் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்படின்னு எல்லாமே மத்திய அரசு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதனால தான் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் மாத்திர மாதிரி இருந்தால் எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு